ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? மகிமை நிரப்பி இருக்கிறது. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்க பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த 100வது முழு இரவு ஜபத்திலே இருப்பதை நான் ஒரு பெரிய பிரிவிலேஜா நினைக்கிறேன். இது ஒரு கனமான இடம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் சிறு வயதிலிருந்து நான் பார்த்து வளர்ந்தேன். இந்த கேபிட்டல் சிட்டியில இது ஒரு கேபிட்டல் திருச்சபை போல கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு அடையாளம் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு கனமான இடத்துல ஆண்டவர் இந்த 100வது ஜபத்துல என்னை நிறுத்தி ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறேன். நான் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நல்ல பலமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னை அன்போடு அழைத்து இத்தனை ஏறக்குறை 5 முறை நான் வந்திருக்கிறேன். அன்போடு அழைத்த தகப்பன்மாருக்கு விசேஷமா பாஸ்டர் மோகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாஸ்டர் கல்யாண் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் ஜிபிஎஸ் அங்கிளுக்கு என்ன மனமார்ந்த நன்றி. மூத்த ஊழியர்கள், தலைவர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. விசேஷமா எனக்கு இன்னைக்கு ஒரு ட்ரூ ஜாய் என்னன்னு கேட்டா, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாரை கூட வைத்துக்கொண்டே ஆண்டுடைய வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் முதலாவது பிரசங்கத்தை தோட்டத்தில் தான் பண்ணினேன். அப்போ நான் பண்ணும்போது அவங்க ஒரு ஹெட்ஃபோன் மைக் மாட்டியிருந்தாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. தலையில் எப்படி ஹெட்ஃபோன் மைக் மாட்டி நான் வசனம் சொல்லும் போது அந்த வசனத்தை டப்புன்னு வாசித்துட்டாங்க பைபிளில். அதுக்கப்புறம் நான் திரும்ப அந்த வசனத்தை விளக்கி கொண்டு சில உதாரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன். பின்னாடி இருந்து என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்ட்டாங்க. எனக்கு அந்த அனுபவம் இன்னும் மறக்கவே இல்லை. என்னுடைய ஷார்ட்டை ஒரு 2 நிமிடத்தில் என்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டும் என்றால், நான் சிறு வயதிலிருந்து ரொம்ப சேட்டை பண்ற ஒரு பையன். வெரி வெரி மிஸ்சீவியஸ். நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன். எங்கள் ஸ்கூல் படிக்கிற நாட்களில் நான் சேட்டைன்னு தான் கேட்டு வளர்ந்துருக்கிறேன். முதல் முறையாக கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கு, நீ வந்தது எனக்கு ஆசீர்வாதம்னு எனக்கு சொல்லி என்னை ஆசீர்வதிச்சது இந்த அருமையான தகப்பனார் தான். முதல் முறையாக. வழக்கமாக எல்லாரையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி பிளஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் சொன்னது, நீ வந்தது எனக்கு ஆசீர்வாதம் சொன்ன உடனே, அப்ப நம்ம ஒரு ஆசீர்வாதமா, நம்ம சேட்டையாச்சே அப்படி என்று முதல் முறை என்னை யோசிக்க வைத்தது. பிற்பாடு என்னை பாட வைத்து என்னை ஆராதிக்க வைத்து, நான் 10 ஆண்டுகள் மருத்துவம் படித்தவன். ஆனால் யாரும் என்னை ஊழியத்துக்கு வரும்படி வற்புறுத்தவே இல்லை. ஒரு வாழ்க்கை என்னை தாக்கம் உண்டாக்கி ஊழியத்துக்கு அழைத்ததென்றால் அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் தான். வெரி பிக் பிரிவிலேஜ் டு ஹேவ் ஹிம் இதே மேடையில். ஏனென்றால் நான் படித்த ஒரே ஒரு பைபிள் கல்லூரி அவர்கள் வாழ்க்கை தான். அவன் நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. நான் அடிக்கடி பேசுவேன், அடிக்கடி பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சது வசனம் 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 வசனம். அவர்கள் வெறும் பாடலை பாடுகிறவர்கள் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் they carried their own climate. அவர்கள் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் சுமந்து கொண்டு நடந்தார்கள். போகிற இடமெல்லாம் அவர்கள் போக வேண்டிய பாதையை காட்ட, அவர்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை காட்ட அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும். they had their own climate. அப்படிப்பட்ட மகிமையை சுமக்கிற ஒரு கிளைமேட்டை மாத்துகிற ஒரு பாத்திரம் நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்முடைய தகப்பனார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. என்னை ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப யோசனையா இருந்தது எங்க பெற்றோர் தான். ஏன்னா என்னை படிக்க வைத்தார்கள். தகப்பனார் ரொம்ப ஒரு மருத்துவர் தான். அந்த மருத்துவமனையை விட்டு நான் ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொல்ல பொழுது மனதார அவர்கள் என்னை ஊழியம் செய்ய வெட்டு கொடுத்தார்கள், விதைத்தார்கள். அதனால தான் நான் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நல்ல தேவனை இந்த உலகத்துக்கு பறை சாற்றுகிற மகிமையான பாத்திரங்கள் தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மேல் தான் கர்த்தருடைய மகிமை உதித்திருக்கிறது. இனி வருகிற நாட்கள் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
எழும்பி பிரகாசிக்கிற ஒரு காலம். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் எழும்பி பிரகாசிப்பேன்னு சொல்றவங்க கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல பலமா கை தட்டி. என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது எனக்குள்ள பயங்கர கேள்வி. இந்த ஏசாயா 60 வைத்து தான் என்னோட பேசினா. ஒரு மே மாதம் என் கை கால்கள் எல்லாம் உதறினது கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பொழுது. ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, திரளான கடற்கரை ஜனங்கள் உன் வசம் திரும்புவார்கள், ஜாதியின் பலத்த சேனை உன்னிடத்துல வரும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ சொல்லும் போது எனக்குள்ள கேள்வி, மருந்தை பத்தி பேசினா, மருத்துவத்தை பத்தி பேசினா நான் பேசினா கேட்பாங்க, வசனத்தை பேசினா நான் பேசினா எப்படி கேட்பாங்க, என்ன எப்படி ஏத்துக்குருவாங்க, என்ன வழி இருக்கு, என்ன வாசல் இருக்குன்னு நான் கேள்வி கேட்ட நாட்களை திரும்பி பார்க்கிறேன். இந்த நாள் இந்த நேரம் திடீரென்று நினைத்து வந்ததல்ல, இது கர்த்தர் என்றோ முன்குறித்து வைத்தது. நல்ல பலமா கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் தந்த பாடல்கள், அந்த பாடல்கள் வாசல்களை திறந்தது. ஆமென். முதலாக ஒரு பாடல், அந்த பாடல் உங்களுக்கு தெரியும். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. உங்கள் நினைவுகளையும் வழிகளையும் விட பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமான நினைவுகளையும் வழிகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு குறித்ததை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அவர் செய்ய நினைத்தது ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையை தடை செய்ய முடியாது. கைகளை தட்டி